மண்டே மார்னிங் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? ரொம்ப நாளாக எங்கள் ஏரியாவில் சுற்றிட்டு இருந்தேன் இடியாப்ப கடைக்காரரை இன்றைக்கி பிடிச்சிட்டோம். காலையிலேயே போய் ஒரு 5 இடியாப்பம் வாங்கி அதுக்கு வடகரியும் விற்றாங்க சேர்த்து. வடகரி வந்து 20 ரூபா தான் ஒரு பேக்கெட். அதே மாதிரி இடியாப்பமுமே வந்து ஒரு இடியாப்பம் 4 ரூபா தான். 5 இடியாப்பம் 6 இடியாப்பம் வாங்கினோன்னா 2 பேருக்கு வந்து தாராளமாக இருந்தது. வாங்கி பிரேக்ஃபாஸ்ட் அதிலே முடிச்சாச்சு. லஞ்ச் வேலையை ஆரம்பித்தாச்சு. இப்போ காலையில் ரிச்சுவல் மாதிரி எந்திரிச்சோன்னே பாண்டியன் ஸ்டோர்ஸ் போட்டுகிட்டே நான் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்டே தான் சமைக்கிறோம். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால் பீர்க்கங்காயும் சொரக்காயும் தான். சொரக்காய் சாம்பார் வச்சுட்டு பீர்க்கங்காய் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் அடுப்பிலலாம் வச்சுட்டு நெல்லிக்காய் ஒரு 4 சாகிற நிலமையில் இருந்துச்சு கிச்சனில். அதையும் எடுத்து ஜூஸ் போட்டாச்சு. நான் ஒரே கல்ப்பை எப்படி குடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி குடிச்செல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க அவங்க. எல்லாத்தையும் செஞ்சு அதுக்குள்ளே சாப்பாடும் வெந்துருச்சு. போட்டு ப்ரோட்டீனுக்கு ஏதாச்சும் வேணுமேன்னு சொல்லி 2 முட்டை தான் அவங்களுக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுத்தேன். மத்தியானம் நான் சாப்பிட்றப்போ பொடி மாஸ் மாதிரி போட்டுப்பேன் காயோடையே சேர்த்து. எனக்கு அப்படி சாப்பிட தான் பிடிக்கும். நீங்கள் உங்கள் முட்டை எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அதோடையே